வணக்கம். ஜோதிடத்துல பரிகாரம் என்று எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த தலைப்புல சில கருத்துக்களை சிந்திக்கப்போம். ஏன் இந்த தலைப்புல பேச வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, மனதை பாதிக்கக்கூடிய சில தொலைக்காட்சி செய்திகளை பார்க்க நேரிட்டது. பரிகாரம் என்ற பெயர்ல உயிர் கொலையெல்லாம் செய்றாங்க. பரிகாரத்தால இறைவன் நிர்ணயித்த விதியை மாற்ற முடியுமா? ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்காகத்தான் ஜோதிடத்துல பரிகாரம்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்பொழுதுமே நாம் யாரை பார்க்க வேண்டும், யாரை பார்க்கக்கூடாது, யாருடைய சொல்லை கேட்க வேண்டும், யாருடைய சொல்லை கேட்கக்கூடாது என்று இருக்கிறது. அதை முதல்ல முடிவு பண்ணணும். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்லவங்கள பாருங்க, நல்லவங்க சொல்றத கேளுங்க, நல்லவங்களுடைய குண இயல்புகளை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கியிருப்பதும் தீதே. நீங்க சரியில்லாத ஆட்களை தேர்ந்தெடுத்து விட்டீர்களேனால், அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டீர்களானால், நீங்கள் செய்வது எல்லாமே சரியில்லாமல் போய்விடும். அப்போ நீங்க யார உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாக கொள்ளணும், யாருடைய வழிகாட்டுதலின்படி நீங்க வாழ்க்கை அமைக்கணும், அல்லது உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலன்களை அறிய நீங்க யாரிடம் போய் கேட்கணுங்கிறத நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும். தெளிவற்ற சிந்தனை உள்ள ஆள்கள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்லுவதை ஏதேனும் ஒன்றை பரிகாரம் என்று நம்பி படுகொலியில விழுந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடத்தில் பரிகாரம் என்று எதுவும் சொல்லப்பட்டுள்ளதா அப்படிங்கிற இந்த பதிவு. நீங்க பலமுறை நம்ம சொல்லி காமிச்சிருக்கிறோம், இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய பிராரத்த கர்மத்தை அனுபவித்து தான் தீரணும். எழுதி எழுதி செல்லும் விதியின்கை எழுதி செல்லும், தொழுது தொழுது பின் சென்றாலும் அதில் ஒரு எழுத்து கூட மாறாது. அதை முதல்ல நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வினை பதிவுகளினுடைய அடிப்படையில நம்ம கர்ம வினை ஆற்றுறோம். அதைத்தான் உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் அமைந்த ஜாதக கட்டம் சொல்லுது. ஜாதக கட்டம் உங்களுக்கு நீங்கள் பிறந்து இந்த வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய பலாபலன்களை மட்டுமே கூற முடியும். குறிப்பிட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட இடங்களில் அமைவதை பொறுத்தும் அவைகளினுடைய பார்வைகளை பொறுத்தும் நீங்கள் உங்களுடைய இந்த பிராரத்த கர்மத்தின்படி என்னென்ன வினைகளை அனுபவிக்க முடியும் என்பதை ஓரளவு யூகிக்க முடியும். பரிகாரம் செய்வதனால் அந்த வினையை மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது. அப்படி எதுவுமே ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. இந்த கிரக அமைப்புக்கு இந்த பலாபலங்கள் நடக்கும், ஆனா நீங்க இந்த மாதிரி செஞ்சா அதை மாற்ற முடியும்னு எங்கேயுமே சொல்லல, மாற்றவும் முடியாது. அது பிரம்மனுடைய எழுத்து, தலைவிதி. பரிகாரம் செய்து அதை மாற்ற முடியாது. வேறு எப்படியாவது மாற்ற முடியுமா? பக்தி செய்து மாற்றலாம். அதை விட்டு போட்டு வியாபார நோக்கத்திற்காக பரிகாரம் என்று சொல்வதை கேட்காதீர்கள். பரிகாரம் செய்வதை விட்டு விட்டு பக்தி செய்யுங்கள். பக்தியால நீங்கள் நினைத்ததை அடையலாம். நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவாய நம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை.
உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். நீ சிவய நம எனம சிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை அது நடத்தி கொண்டு செல்லும். உனக்கு எப்பொழுது என்ன தேவையோ, எப்பொழுது எது தேவையில்லையோ எல்லாவற்றையும் நமசிவாயம் பார்த்துக் கொள்வார். அதைத்தான் அவ்வை சொல்லுகிறாள். அவ்வை சொல்றதை கேட்கணுமா இல்லையா? பொய்யா இருக்குமா? அப்ப பக்தி செய்தால் நினைத்ததை அடையலாம், பக்தி செய்தால் துன்பத்தை வெல்லலாம், பரிகாரம் செய்தால் வெல்ல முடியாது. பரிகாரம் என்று எதுவுமே குறிப்பிடப்படவில்லை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பக்தியினால எதையும் மாற்றி அமைக்க முடியும். பாம்பு ஒடிந்த சிறுவனை பக்தியின் காரணமாக திருநாவுக்கரசு பெருமான் பிழைத்தெழுக வைத்தார். ஒன்று கொள்ளாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொள்ளாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொள்ளாம் இது வெண்டலை கையது, ஒன்று கொள்ளாம் அவர் ஊறுவது தானே என்று ஆரம்பித்து வரிசையாக 10 எண்ணிக்கையில் பாட்டுகளை பாடினார். 10 கொள்ளாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் வெள், 10 கொள்ளாம் எயிரும் நெறிந்துக்கன, 10 கொள்ளாம் அவர் காயப்பட்டான்களை, 10 கொள்ளாம் அடியார் செய்கைதானே என்று திங்கள் ஊரில் உள்ள சிவபெருமானிடம் அந்த பையனை போட்டுவிட்டு பாடினார். விஷம் முறிந்தது, பையன் பிழைத்தான். இப்ப பக்தியினால எதையும் செய்ய முடியும், பரிகாரத்தினால செய்ய முடியாது. அவரையே சுண்ணாம்பு காலவாசல்ல போய் போட்டாங்க, அவர் பாட்டுக்கு வெளியே வந்தாரு. பக்த பிரகலாதன் என்னெல்லாம் துன்பப்பட்டான். பக்த பிரகலாதன் யானையை விட்டு மிதிக்க வச்சாங்க, பாம்பனுடைய விஷத்தை கொடுத்தாங்க, பெரிய அருவிக்கரையில தூக்கி போட்டாங்க. எல்லாத்தையும் பக்தியால் வென்று வந்தான் பக்த பிரகலாதன். மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு முடிஞ்சு போச்சு. காலன் அவன் உயிரை எடுக்குவதற்கு வந்தான். காலனையே காலால் உதைத்து அமிர்த கடீஸ்வரர் அவனை காப்பாற்றினார். பக்தியால் அவன் விதி மாற்றி எழுதப்பட்டது. யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் சென்றான். பாருங்க, அதே ஊர்ல அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை வரவழைத்து அந்த அபிராமி பட்டரனுடைய உயிரை காப்பாற்றினாள் அபிராமி. பக்தியினால் விதியை மாற்றினார். நீங்க பக்தியினால என்னமும் செய்யலாம். 4-5 வயது வரை வாய் பேசாமல் இருந்த குமரகுருபரர் சுப்பிரமணிய கடவுளின் அருளினால் வாய் பேசி மிகப்பெரிய புலவரானார். காளியால் கவி காலமேக புலவர் காளிதாசன், கவி காளிதாசன் காளியால் பாடல் பெறும் வாய்ப்பு பெற்றார். கவிஞரானார், மகாகவியானார். பக்தியினால எதையும் செய்யலாம், பரிகாரத்தினால எதையும் செய்ய முடியாதுங்கிறது தெரிஞ்சு கொள்ளுங்க. பரிகாரம் என்று எதுவுமே ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. மணி, மந்திரம், ஔடதம் என்ற 3 வழிமுறைகள் தான் நம்மளுடைய துன்பத்தை நீக்குவதற்காக கையாளப்படக்கூடிய முறைகள். ஒரு கிரகங்களினால் பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் கண்டுணரக்கூடிய வாய்ப்பு வந்தால் அந்த கிரகத்திற்குரிய வலிமையை கூட்டுவதற்காக அந்த கிரகத்திற்குரிய கல்லை அணியலாம். ஆனால் குற்றம் குறையில்லாத நிறைவான அந்த மணியை பார்க்க முடியாது என்பதனால் அதுவும் அவ்வளவு சரியான மார்க்கம் இல்லை. அடுத்து ஔடதம், மருந்து, அது சித்தர்களால் மட்டுமே செய்ய முடியும். போகரை போன்ற சித்தர்கள் நவபாசானம் செய்து அதில் அபிஷேகம் செய்து வரக்கூடிய நீர்ல மருத்துவ சக்தி இருக்கிறது பழனியில. அதான் ஔடதம் என்று பெயர். இப்பொழுது அத்தகைய வலிமையாக வாய்ந்த சித்தர்கள் யாரும் இல்லை, நடமாடும் தெய்வங்கள் யாரும் இல்லை. அதனால இந்த மணி, மந்திரம், ஔடதத்துல மணியையும் ஔடதத்தையும் விட்டுவிடலாம். ஆனால் மந்திரம் என்று உனக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. மந்திரம் என்றால் என்ன? இதனுடைய நாமத்தை சொல்வதுதான். சிவ சிவ என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ராம ராம என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதைத்தான் அவ சொல்றா. சிவாய நம என்று சொல்லிக்கொண்டு உனக்கு அபாயம் எதுவுமே வராது. ராம ராம ராமன் சொல்லிக்கிட்டு இருங்க, அபாயம் எதுவும் வராது. அதை விட்டு போட்டு தெளிவற்ற குருமார்கள் சொல்லக்கூடிய தெளிவற்ற வார்த்தைகளை கேட்டு
தேவையற்ற சடங்குகளை எல்லாம் செய்து உயிர்ப்பலி கொடுத்து குற்றச்செயல்களை புரிவதும் தப்பு, தேவையற்ற சடங்குகளை செய்வதும் தப்பு, அனைத்துமே தவறு. எந்த ஜோதிட நூல்களிலுமே அது குறிப்பிடப்படவில்லை. நீங்க சதா சர்வகாலமும் ஏதேனும் ஒரு இறைநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அதை விட சிறந்த வழி எதுவுமே கிடையாது. பக்தி செய்யுங்கள், பரிகாரம் செய்யாதீர்கள். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பக்தி செய்யுங்க, பரிகாரம் செய்யாதீங்க. ஏதேனும் ஒரு நாமத்தை சிக்கன பற்றி கொண்டு வாழுங்கள். பரிகாரம் சொல்லி கன்னியாகுமரியில உள்ள ஒரு ஆள் காசிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. காசியில உள்ள ஒரு ஆள் ராமேஸ்வரத்துக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்? இறைவன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறான். இறைவன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. அவனை போய் ஏன் அங்கங்க தேடிட்டு இருக்கீங்க? அதற்காக வேண்டி வாய்ப்புள்ளவர்கள் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் என்று போகாதீர்கள். நாடும் நகரமும் நட்டிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபிரான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தபின் கூடிய நெஞ்சத்தை கோயிலாய் கொள்மினேன்னு திருமந்திரம் சொல்லுது. அது பக்தி செய்வதற்காக செய்யலாம், செல்லலாம். பரிகாரம் செய்வதற்காக செல்லாதீர்கள்ங்கிறது தான் இங்க சொல்றோம். பக்தி செய்வதற்காக வேண்டி நீங்க உங்க ஊர்ல உள்ள கோயில்ல சாமி கும்பிட்டாலே போதுமானது. வாய்ப்பு கிடைத்து பகவானை அழைத்தால் நீங்க எந்த ஊருக்கும் போகலாம். அதுக்காக வேண்டி செலவு செய்ய வழி இல்லாதவர்கள் யாரோ ஒருத்தர் பரிகாரம் செய்ய என்பதற்காக ஊர் ஊராக சென்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஊரிலேயே உள்ள ஏதேனும் ஒரு சிவஸ்தலத்துக்கோ பெருமாள் ஸ்தலத்துக்கோ சென்று அவர் முன்னால் 5 நிமிடம் மனமுறிய நின்று வழிபட்டாலே போதும். அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும். அந்த பக்தி செய்தால் மீதியை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். பக்தி செய்யுங்கள், பரிகாரம் செய்யாதீர்கள். பரிகாரம் என்று எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. பக்தி செய்யுங்கள், பரிகாரம் செய்ய வேண்டாம், எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. நீங்களா போய் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இந்த நியூஸை பார்த்து இன்னைக்கு காலையில பார்த்தேன், அதனாலதான் உடனே இந்த பதிவை போடுறேன். ஒரு உயிர்கொலை நடந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல திருமண தோஷம் நீக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூபாயில வாங்கிட்டாங்கன்னு செய்தியில வந்தது. ஆக சரியான வழிகாட்டுதல் உள்ள குருவினுடைய வழிகாட்டுதல் படி நடங்க. நீங்க இங்க உள்ள குருக்களைத்தான் மானிட உருவத்தில் உள்ளவர்தான் குருவா நினைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்பர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் யாரை வேண்டாலும் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். திருமூலரை ஏற்றுக்கொள்ளலாம், கவிராமி பட்டரை ஏற்றுக்கொள்ளலாம், அருணகிரிநாதரை ஏற்றுக்கொள்ளலாம். அவருடைய பாடல்களை நீங்கள் உறக்க பாடிக்கொண்டிருந்தால் அவர்கள் அருவமாக உங்களுக்கு உங்களுடைய மனதில் எழுந்தருளி உங்களுடைய மனதை வழிநடத்துவார்கள். அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இந்த அருளாளர்கள் யாரையாவது ஒருவர் நினைத்துக் கொள்ளுங்கள். திருமலரை நினைத்துக் கொள்ளுங்கள், அருணகிரிநாதரை நினைத்துக் கொள்ளுங்கள், குமரகுருபரை நினைத்துக் கொள்ளுங்கள், ஔவையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பாடிய பாடல்களை உறக்க பாடுங்கள். விநாயகரெல்லாம் தினந்தோறும் பாடலாம், கோளறுபதியும் தினந்தோறும் பாடலாம். இந்த பாடல்களை நீங்கள் உறக்க பாடிக்கொண்டிருந்தால் இந்த அருளாளர்களே உங்களிடம் அருவமாக உங்கள் மனதிற்குள் புகுந்து உங்கள் மனதை வழிநடத்துவார்கள். இந்த பக்திகளை செய்தால் அதுதான் சிறந்த வழி. பக்தி செய்யுங்கள், பரிகாரம் செய்யாதீர்கள். மாறாக நீங்கள் தெளிவற்ற சிந்தனையுடைய போலி குருமார்களை கொண்டு சேர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டால் நீங்களும் படுகொலியில் விழுந்து அவர்களும் தீராத பழிக்காலாக நேரிடும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருட்டை நீக்காத குருவை போய் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு அந்த மாதிரி போயிருவீங்க அப்படின்னு சொல்லி திருமந்திரம் வன்மையாக கண்டிக்கிறது இதையெல்லாம். அதனால தயவு செய்து சொல்றேன், பக்தி செய்யுங்கள், பரிகாரம் செய்ய வேண்டாம். பரிகாரம் என்று எதுவுமே ஜோதிட நூல் குறிப்பிடப்படவில்லை. அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி அலக்கழிக்க வேண்டியதில்லை. அந்த சடங்குகளை செய்யறேன் இந்த சடங்குகளை செய்யறேன்னு செய்ய வேண்டியதில்லை. ஏதேனும் ஒரு இறைநாமத்தை உறக்க சொல்லி கொண்டிருந்தால் போதும், அதுதான் உங்களை காப்பாற்றும். அருளாளர்களுடைய பாடல்களை அவர்கள் நினைத்துக் கொண்டே பாடினால் அவர்களே உங்கள் மனதுக்குள் எழுந்தருளி உங்களை நல்ல முறையில் வழிகாட்டுவார்கள். பக்தி செய்யுங்கள், உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலங்களும் கிடைக்கும். பரிகாரம் என்று சொல்லி யாரிடமும் ஏமாந்து விட வேண்டாம். நன்றி.